Hi friends, welcome to Ranji Cooking and Vlog channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி மாவு உருண்டை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிற மாவு 1 ல இருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திருக்கேன். சோ உப்பு 1/2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் எடுத்துக்கிற மாவு 1 ல இருந்து 1.5 கிளாஸ் இல்லையா, சோ அதனால 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். உப்பு அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சமா வெந்நி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊத்தி பிசையும் போது அது மாவு சீக்கிரமா ஒட்டாது நம்ம உருண்டை பிடிக்கும் போது. அதனால கொஞ்சமா வெந்நி சேர்த்துக்கோங்க. வெந்நி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பட் நீங்க கை வச்சு அமழ்த்தும் போது நல்லா பாத்தீங்க அப்படின்னா மாவு உள்ள போகும். இப்போ 1-2 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்க்க கூடாது. இப்ப நான் மாவை நல்லா உருட்டி வச்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்துல நான் ஆல்ரெடி இப்போ உருட்டி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாவை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அது இல்லாம மேல எண்ணெய்லாம் ஊத்த வேண்டாம். நார்மலா அந்த மாவை மட்டும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் மாவு கொஞ்சமா நம்மளுக்கு சாஃப்டா கிடைக்கும். அது இல்லாம நீங்க உருண்டை பிடிக்கும் போது கட்டிகள் இல்லாம உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா 2 கைக்கும் நடுவுல, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க கைகளுக்கு நடுவுல மாவு வச்சு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஷேப்லனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ரவுண்ட் ஷேப்ல எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த ஷேப்ல நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மாவு எடுத்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து குட்டி குட்டி உருண்டையா தான் உருட்டி இருக்கேன். நீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். பட் ரொம்ப பெருசு வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சீக்கிரமா அந்த உருண்டை நல்லாவே வெந்து வரும். இப்போ மாவு எல்லாம் சேர்த்து நான் உருண்டை எல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நான் 1 ல இருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த இதுக்கு ஒரு கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. பட் எந்த இதுல எடுக்கிறீங்களோ அதுல 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. பட் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 ml இருந்து 300 ml தான் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்க எப்பவுமே கொஞ்சம் மாவோட சைஸ் பாருங்க, அதை பார்த்துட்டு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்ப தண்ணி கொதிக்க போற இந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி உங்ககிட்ட அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து தண்ணியில கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம அரிசி மாவு சீக்கிரமா தண்ணியில கரைஞ்சிரும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மாவு சேர்க்கிறோம் அப்படின்னா சீக்கிரமா தண்ணியில கரையாது. ஸோ அதுக்காக தான். அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா
உங்ககிட்ட ஏதாவது ஒரு உருண்டை இருக்கும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி நிறைய உருண்டை உருட்டி வச்சிருப்போம் இல்லையா, அதுல இருந்து ஒரு உருண்டையை உள்ள போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நுரையெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் உருண்டையும் எடுத்து போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். பட் கொஞ்சமாக வந்து உப்பு சேருங்க, நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ அந்த உப்பை எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிறைய வந்து நுரையெல்லாம் கூடி வரும். இப்போ நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து உருண்டையை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றொன்னா வந்து உள்ளே போடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் வந்து நம்ம உள்ள உருண்டை வந்து சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உருண்டை வந்து கரைஞ்சிரும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உருண்டையை வந்து ஒன்றொன்னா வந்து உள்ளே போடுங்க. ஸோ நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதில் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ உருண்டை எல்லாமே போட்டுட்டு மூடி எப்போவுமே போடும்போது முழுசாக வந்து மூடிடாதீங்க. ஸோ கொஞ்சமாக கேப் இருக்கட்டும். இல்லை அப்படின்னா நுரையெல்லாம் பொங்கி மேலே வந்து விழுந்துடும். ஸோ இப்போ உருண்டை வந்து நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேம் எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு உருண்டையை வந்து எடுத்து பார்க்குறேன். அந்த உருண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெட்டுறீங்க இல்லையா, வெட்டி வந்து பாருங்கள், அது உள்ளே வந்து மாவாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சாப்பிடும்போதும் ரொம்ப வந்து மாவு வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு உருண்டையில் நான் கொஞ்சமாக வந்து சேமியா வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து வறுத்த சேமியா வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. சேமியாவும் வெந்துருச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ உருண்டை வந்து வெந்துருச்சா இல்லையாங்கிறது நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து உருண்டை வந்து போடும்போது நிறைய நுரையா இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் அந்த நுரை எல்லாமே அடங்கிரும். இப்போ பாருங்க கொஞ்சம் கூட அவ்வளோவா நுரையே தெரியல. ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே உருண்டையும் நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ரஞ்சி குக்கிங் அண்ட் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.